போடு போடு போடு. ஜூன் 4, 2026 அதாவது சனிக்கிழமை ஒரு லாயருக்கும் டிடிஇக்கும் டிக்கெட் தொடர்பா ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்குங்க. அது போக போக அடிதடி சண்டையா மாறி போயிருச்சு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனல் நீங்க என்ன ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சென்னை எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம்ல மோகனா அப்படிங்கிற பொண்ணு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ டிடிஇயான சல்மா பேகம் அப்படிங்கிறவங்க போயிட்டு டிக்கெட்டை காட்ட சொல்லி மோகனா கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ மோகனா நான் என் ஃப்ரெண்டை வழி அனுப்பி வைக்க மட்டும் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, அப்ப பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிடிஇ கேட்டிருக்காங்க. ஆனா மோகனா கிட்ட பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுமே இல்லைங்க. அதனால ஃபைன் கட்ட சொல்லி அந்த டிடிஇ சொல்லியிருக்காங்க. உங்க 2 பேருக்கு இடையில வாக்குவாதமா மாறுது. மோகனாவை விசாரிக்கிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய விசாரணை அலுவலகத்திற்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. டிடிஇ மோகனாவோட போனை புடுங்கி வச்சிருக்காங்க. அதை தர சொல்லி மோகனா சத்தம் போட்டிருக்காங்க. போக போக இந்த வாக்குவாதம் அவங்க 2 பேருக்கு இடையில அடிதடியா மாறிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அங்க வந்த எழும்பூர் ரயில்வே போலீஸ் இவங்க 2 பேரையும் தனித்தனியா விசாரிச்சு 2 பேர் மேலேயுமே தனித்தனியா வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இதுல டிடிஇ சல்மா பேகம் சைடு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரசு பணியாளரை அவங்க பணியை செய்ய விடாம தடுத்தல் மற்றும் தாக்குதலுக்கு கீழே மோகனா மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இதுல அந்த பொண்ணு மோகனா சைடு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அசிங்கமான வார்த்தைகளால் பேசுதல், அச்சுறுத்துதல் மற்றும் தவறான முறையில் அடைத்து வைத்தல், இதுக்கு கீழேலாம் சல்மா பேகம் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, இங்க 2 பேர் மேலேயுமே தப்பு அப்படிங்கிறது இருக்குங்க. மோகனா மேல என்ன தப்புனா, அஸ் பர் ரூல் படி பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துட்டு தான் ஜங்ஷனுக்குள்ள போகணும். ஆனா பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்காதது மோகனாவோட முதல் தப்பு. அதை டிடிஇ வந்து விசாரிக்கிறப்ப அவங்களுக்கு ப்ராப்பரா ஆன்சர் பண்ணியிருந்திருக்கணும் அண்ட் ஃபைன் அப்படிங்கிறத கட்டி இருந்திருக்கணுங்க. டிடிஇ மேல என்ன தப்புன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஆபாசமான வார்த்தைகள் எல்லாம் கண்டிப்பா பேசியிருக்க கூடாது. அது மட்டும் இல்லாம மோகனாவோட போனை புடுங்கி வைக்கிறதுக்கு டிடிஇக்கு எந்த வித ரைட்ஸும் கிடையாதுங்க. இதுல யார் மேல சரி யார் மேல தப்பு அப்படிங்கிறத உங்க ஒப்பீனியனை நீங்க சொல்லிருங்க.